எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய தெய்வங்களுள் ஒருவராக திகழ்பவர்தான் கால பைரவர். இவர் காலங்களுக்கு அதிபதியாகவும் 8 திக்குகளுக்கும் அதிபதியாகவும் திகழக்கூடியவர். அப்படிப்பட்ட கால பைரவரை நாம் முழுமனதோடு வழிபாடு செய்யும் பொழுது எந்த பக்கத்தில் இருந்தும் எந்த எதிரிகளாலும் எந்த தொந்தரவு வந்தாலும் அவை அனைத்தையும் நீக்குவார் என்றும், அதே சமயம் 8 திக்கிலிருந்தும் செல்வ வளம் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. பொதுவாகவே ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலும் கால பைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது பைரவரின் அருளோடு மட்டுமல்லாமல் அஷ்டலட்சுமிகளின் அருளையும் பெற முடியும் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி சமயத்தில் அஷ்டலட்சுமிகள் அனைவரும் கால பைரவரை வழிபாடு செய்வார்களாம். அந்த நேரத்தில் நாமும் வழிபாடு செய்யும் பொழுது இவர்கள் அனைவரின் அருளையும் நம்மால் பெற முடியும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட வளர்பிறை அஷ்டமி என்பது மாசி மாதத்தின் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய கிழமை. அந்த கிழமையோடு வளர்பிறை அஷ்டமியும் சேர்ந்து வரும்பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு நமக்கு பல மடங்கு நன்மைகளை தரும் என்றே கூறலாம். தயிர் சாதத்தை கால பைரவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கும் பொழுது நமக்கு சுக்கிர லட்சுமி யோகம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது.